ஹாய். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவா எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ செலவாச்சுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கேப்பு. இப்போ அகெயின் கோவா வீடியோஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். கோவா வீடியோஸில் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா, இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா பண்ணி தான் ஆரம்பித்தோம். வீடியோ போடணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு நல்ல கேமரா இருக்குது, லைட்டிங்ஸ் இருக்குது, ஒரு பேசிக் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ், பேசிக் எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் போதும், நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடலாம். நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கண்டென்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கோவா வீடியோவுக்கு அப்புறம் என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியல. பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கமெண்ட் வந்து கரு அப்படின்னு சொல்லலாம். என்ன கமெண்ட்னா, ஒருத்தர் வந்து ரூம் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் கோவா எக்ஸ்பென்சஸ் வீடியோ போட போகிறோம். ஆனால் வந்து ஒரு 3 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடும்போது இந்த யூடியூப் சேனலோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன பேர் வைக்கிறதுன்னு சுத்தமாக தெரில. பட் அதனால் நம்ம வந்து ஹேங்கோவருங்கிற சேனல் நேமை அப்படியே விட்டுட்டு அந்த ஹேங்கோவர் கூட ஒரு 2 வார்த்தை ஆட் பண்ணி இந்த நேமை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ், நீங்கள் கோவா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்பென்சஸுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது ட்ராவல், 2வது ஃபுட்டு, 3வது நீங்கள் பார்க்க வேண்டியது ரூம் செலவு. அவ்வளோதான். இது 3ம் பார்த்துட்டிங்கன்னாவே மற்றது இந்த ரைடிங் போகிறது, என்ட்ரி டிக்கெட்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவில் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா, ட்ரெயின் ட்ராவல் ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. திருப்பூர் டு மங்களூர், மங்களூர் டு கோவா இந்த ரூட் ஒன்று இருக்குது. திருப்பூர் டு பெங்களூர், பெங்களூர் டு கோவா ரூட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஷோர்னூர் போய் போகிற ரூட்டும் இருக்குது, அது கேரளா இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ண ரூட் பார்த்திங்கன்னா திருப்பூர் டு மங்களூர், மங்களூர் டு கோவா. எங்களுக்கு அது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரியும் சீக்கிரம் போகிற மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கு ட்ரெயின் டிக்கெட் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வர்றதுக்கு 4 பேர்த்துக்கு சேர்த்து 4252 ருபீஸ் ஆச்சு கரெக்டாக. அதுக்கப்புறம் ட்ராவலிங்க்கு பார்த்திங்கன்னா, அதாவது அங்கே போய் ட்ராவலிங்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் மங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்கள் ரூம் கேலங்கட் பீச் பக்கத்தில் புக் பண்ணியிருந்தோம். அங்கே ரூமுக்கு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வரும். அதுக்கு வந்து 1500 ஆகும். நீங்கள் அந்த மாதிரி போகும்போது கவர்மெண்ட் டாக்ஸிஸ் பாருங்கள், ப்ரைவேட் டாக்ஸிஸ் புக் பண்ணிடாதீங்க. அங்கே போயும் ப்ரைவேட் டாக்ஸிஸ் எடுத்துடாதீங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆளுக்கு 600 கேட்டாங்க. அப்படி பார்த்தா 4 பேர்த்துக்கு 2400. கவர்மெண்ட் டாக்ஸிஸுமே அப்படி தான் கேட்பாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணுங்கள். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1500 தான் ஆக்சுவல் ப்ரைஸ். கவர்மெண்ட் டாக்ஸி ப்ரைஸு 1500 தான் நாங்கள் கொடுத்தோம். அங்கே போயிட்டு 2 வண்டி எடுத்தோம். 3 டேஸுக்கு 2700 ஆச்சு. அது போக அதுக்கு ஒரு வண்டிக்கு 300 பெட்ரோல் போட்டோம். மொத்தம் 600 ஆச்சு. அகெயின் ரிட்டர்ன் வரும்போது ஒரு ப்ரைவேட் டாக்ஸி தான் பார்கெயின் பண்ணி பிடிச்சோம். 1600 கேட்டாங்க. பஸ்ஸுமே அவைலபிளாக இருக்குது. பகல் நேரத்தில் நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருந்ததுன்னா பஸ்ஸில் போயிட்டு வாங்க. அப்படி பார்த்தோம்னா நமக்கு ட்ரெயினுக்கு வந்து 4252, அப்புறம் வண்டிக்கு 2700, பெட்ரோலுக்கு 600, அண்ட் அங்கே பார்க்கிங், நீங்கள் மெயினாக பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய செலவாகும். அப்புறம் ஒரு 200 பார்த்தீங்கன்னா ட்ராவலில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் 2 இருக்குது. மங்களூர் ஜங்ஷன் ஒன்று, மங்களூர் சென்ட்ரல் ஒன்று. மங்களூர் ஜங்ஷன் டு சென்ட்ரலுக்கு ஆட்டோவில் 4 பேர் போனதுக்கு 200 ஆச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ராவலுக்கு மட்டும் 1192, அதாவது 1192 ருபீஸ் ஆச்சு. 2வது ரூமு. நீங்கள் ரூம் பார்க்கும்போது booking.comன்ற ஆப்பில் பாருங்கள். அந்த ஆப்பில் வந்து நீங்கள் நிறையா பார்க்கலாம். 3 டேஸுக்கு எங்களுக்கு 8000 ஆச்சு. ஆக்சுவலாக அதுவே அதிகம். நீங்கள் அதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு புக் பண்ணுங்கள். புக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோட ஓனர் நம்பர் கிடைக்கும், டீட்டெயில் கிடைக்கும். அதில் கால் பண்ணி booking.com இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணால் எவ்வளோ ப்ரைஸ் குறைப்பீங்கன்னு கேளுங்க. எங்களுக்கு அந்த மாதிரி குறைச்சதில் 1500 குறைச்சி 8000 கொடுத்தாங்க. 8000ங்கிறதே அதிகம். நீங்கள் வந்து மெயினான ஏரியா பாகா பீச் கிட்டலாம் போடாமல் கேலங்கட் பீச் மாதிரி ஏரியாவில் போட்டிங்கன்னா இன்னும் கம்மியாக கிடைக்கும். எங்களுக்கு கேலங்கட் பீச்சில் நாங்கள் ப்ராப்பராக தேடாமல் போட்டதுனால 8000 இன்னும் கம்மிக்கே கிடைக்கிது. ஸோ ரூமுக்கு 8000. 3வது நாங்கள் ஃபுட்டு. ஃபர்ஸ்ட் இங்கிருந்து போகும்போது ட்ரெயினில் ஆன ஃபுட் செலவு, அங்கே போய் 3 நாளுக்கு ஃபுட் செலவு, ரிட்டன் வர்ற 2 நாள் ஃபுட் செலவு எல்லாம் சேர்த்து 8522 ஆச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினுக்கு ஒரு 11,192 ருபீஸ் ப்ளஸ் ரூமுக்கு 8000 ருபீஸ் ப்ளஸ் 8522 ருபீஸ் ஃபார் ஃபுட்டு. இந்த 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 27,714 ருபீஸ் ஆச்சு. இதை டிவைட் பை 4ன்னு போட்டிங்கன்னா 6,928 ருபீஸ் 50 பைசே வரும். அதாவது ஒரு ஆளுக்கு 7000ங்கிறது
பேசிக். அது போக ஒரு 3000 எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் வாட்டர் ரைடு அந்த மாதிரிலாம் போக முடியும். நீங்கள் வாட்டர் ரைடு போகிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட்டு பீச்சுக்கு போகணுன்னே புக் பண்ணிடாதீங்க. பீச்சுக்கு போகணுன்னே ஃபஸ்ட்டு நின்று பாருங்கள் வாட்டர் ரைடு எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் புக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இடத்துல ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டு வந்து விட்டுறாங்க. பார்த்துட்டு போங்க. ஃபுட்டுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து நிறைய நல்ல நல்ல கடைகள் இருக்குது, நீங்கள் தேடணும். தேடினா தான் கிடைக்கும். கேரளா ஸ்டைல் ஃபுட்டு எல்லாமே நான்வெஜ் தான். நாங்கள் நான்வெஜ் தான் கிட்டத்தட்ட ஒரு 4 days சாப்பிட்டோம். அவ்வளோ ஒன்றும் செலவாகலை. பீச்சில் எல்லாம் போய்ட்டு ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்றாதீங்க. ஜூஸ் குடிக்கிறதாகட்டும், நீங்கள் லிக்கரே வாங்கினாலும் டேரெக்டாக கடைக்கு போய் வாங்கிக்கோங்க. நிறைய கடை இருக்குது. அங்கே ஒரு கடைக்கு தள்ளி தள்ளி ஒரு கடைக்கும் லிக்கர் தான் அதிகம். ஃபுட்டுக்கு கூட தேடணும், லிக்கர் தேடவே தேவையில்லை. அதனால் நீங்கள் கோவா போகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து எல்லாம் புக்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் போங்க. அங்கே போய் புக் பண்ணிக்கலான்ற நிலமை வந்துச்சுன்னா கஷ்டம். அங்கே போன இடத்துல இருக்குமா இருக்காதா போய் தேடிட்டு இருக்கணும். புக் பண்ணிவிட்டு போங்க, இட்ஸ் பெட்டர். எங்களோட செலவு இவ்வளோ தான். ஒரு ஆளுக்கு 6928 rupees 50 paise, அதாவது 7000 rupeesன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் எங்களுக்கு ஆச்சு. எங்களுக்கு வாட்டர் ரைடு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நாங்கள் போகலை. அவ்வளோதான். நீங்கள் கோவா போகிறதா இருந்தால் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சேஃப் ஜேர்னி. நீங்கள் கோவா போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன நோட்டு ஒன்று பேனா ஒன்று கையில் கேரி பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பென்சஸ் எழுதி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எழுதி வச்சுருந்தேன். அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பெட்டராக இருக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.